ஒரு கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் சடனா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ், கர்நாடகா பேங்க், சிப்லா இந்த கம்பெனிஸ்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்னால அவங்களோட ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இஷ்யூட் அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனா இங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, கம்பெனி எதுக்கு புது ஷேர் இஷ்யூ பண்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் அது இஷ்யூ பண்ணா எதனால ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் ஆப்ஷன்ல இமீடியட்டா ஒரு ஷேர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை ப்ரீடிட்டர்மைன் பிரைஸ்ல ஃபியூச்சர்ல அவங்களால வாங்க முடியும். இதனால கம்பெனி வளரும் போது அந்த எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எம்ப்ளாயி கிட்ட 100 ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்ப கரண்டா அந்த ஷேர் பிரைஸ் 100 ருபீஸ்ல இருக்கும்போது அந்த ஆப்ஷனுக்கு எக்ஸசைஸ் பிரைஸ் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 100 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஷேரை எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கே வாங்க முடியும். அதனால ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எம்ப்ளாய்க்கும் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ண ஆப்ஷனை ஷேரா அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கம்பெனில 1 crore ஷேர்ஸ் இருக்கு, எம்ப்ளாயிஸ்க்கு 1 lakh ஷேர் ஆப்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் அந்த 1 lakh ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணும்போது டோட்டல் ஷேர் கவுண்ட் 1.01 crores இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால கம்பெனியோட இஷ்யூட் அண்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் ஸ்பெஷல் பர்பஸ் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்ல எம்ப்ளாயிஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்க்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. கம்பெனி 20th ஆகஸ்ட் அன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா 29,460 ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணிருந்தாங்க. இந்த ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 rupees. ஆனா எம்ப்ளாயிஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆப்ஷன்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,946. அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல 2,946 ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணதால 29,460 ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 208 crores 30 lakhs 5,769 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் ஈச் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 rupees ஃபேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட், கர்நாடகா பேங்க்ல பார்க்கும்போது இந்த கான்செப்டும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெஸ்டட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேசிஸ்ல 18th ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,935 ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. இங்க வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அண்ட் வெஸ்டிங் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸை பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்க்கு எதிராக பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்கோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷேர் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா இதனால இன்க்ரீஸ் ஆகும். எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஷன் இஷ்யூ பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகாது. எம்ப்ளாயி அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். சிப்லா வந்து பாத்தீங்கன்னா ESOS 2013A ஸ்கீம் அண்ட் சிப்லா எம்ப்ளாயி ஸ்டாக் அப்ரிசியேஷன் ரைட் ஸ்கீம் 2021 இந்த 2 ஸ்கீம்ஸ்லயும் எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 26th ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு 5,281 ஃபுல்லி பெய்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 80 crore 78,58,447 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. ஈச் ஷேருக்கு 2 rupees ஃபேஸ் வேல்யூ. ஸோ அதனால ஷேர் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 161 crore 15,16,894 crore rupees. ஸோ எங்கேயும் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க. புது ஷேர்ஸ் அலாட் ஆனதால ஷேர் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஆல்ரெடி ஷேர்ஸ் ஓன் பண்றவங்களுக்கு இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓனர்ஷிப் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா டைல்யூட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கம்பெனி கிட்ட 100 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 10 ஷேர்ஸ் ஓன் பண்ணும்போது எம்ப்ளாயிஸ் 10 ஷேர்ஸை புதுசா எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 110 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரீவியஸா உங்ககிட்ட இருந்த 10% ஓனர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9.09% டிக்ரீஸ் ஆகிடும். ஆனா நம்ம பார்த்தது எல்லாமே ஐடிசி ஹோட்டல்ஸ், கர்நாடகா பேங்க் அண்ட் சிப்லா மாதிரியான பெரிய கம்பெனிஸ். ஸோ அங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட ஓனர்ஷிப் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு எதனால கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயி இன்சென்டிவ் அண்ட் ரிட்டன்ஷன். ஸோ கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்கும். இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கம்பெனி எந்த புது ஃபண்டும் ரைஸ் பண்ணல, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் கார்பரேட் ஆக்ஷன். ஸோ நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்க ஃபைனான்சியல் கான்செப்ட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.